நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கு பாருங்க, என்ன வேகத்தில் போயிட்டு இருக்குன்னு இங்கே பாருங்க, வேற லெவலில் போயிட்டு இருக்கு, செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் எடுக்க போகிறோம். என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ EV எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அது அந்த ரிலேட்டடில் இப்போ அப்காட் வந்து வந்திருக்கோம். ஸோ அப்காட்டில் கிண்டி லொக்கேஷன் தான் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த வண்டியை பற்றி ஃபுல் ரிவ்யூமே நம்ம பிரதர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருது, அதே மாதிரி இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் எல்லாமே சொல்ல போகிறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க வெளியே பார்க்கலாம். வணக்கம் மக்களே, அப்காட் மசுஜா EV மோட்டார்ஸ் இந்த இடத்துல நான் ஒரு சேல்ஸ் பர்சனாக வேலை செய்கிறேன். நம்ம ஷோரூமில் நம்ம பேசிக்காக நம்ம பண்ணுறது எல்லாமே 3 வீலர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு தமிழ்நாடு பூரா நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. நம்மளுக்கு மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, திருநெல்வேலி, புதுக்கோட்டை அண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது வந்து கிண்டி ஷோரூம்லேருந்து பேசுகிறேன். அண்ட் கோயம்பேடு ஷோரூம் கூட நம்மளுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பர்சனல் வெஹிக்கிள் அண்ட் ஒரு லோட் வெஹிக்கிள் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸல் 2100. ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நம்ம ஃபேமிலி யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தாராளமாக இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம 2100 ஒன்று நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தோம். அதோடைய அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிளை விட நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸ் ஸ்பேஸ் இருக்குது. டிரைவர் சீட்டாக இருந்தாலும் சரி, பேசஞ்சர் சீட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து நல்ல ஒரு பெரிய சீட்டிங் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். நான் ஒரு பேசஞ்சர் சீட்டில் நான் உட்காந்து காட்டுறேன். இப்போ நான் உட்காந்துருக்கிறேன். இப்போ எனக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு வரலாம். ஸோ இப்போ ஒரு ஃபேமிலின்னு, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருப்பாங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 கிட்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். 2 கிட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக 2 கிட்ஸ் இதில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய டெஸ்டினேஷனை நீங்கள் நல்லாவே ரீச் பண்ணலாம். முன்னாடி இருந்ததை விட இன்னும் காம்ஃபியான சீட்டிங். முன்னாடி நம்ம பழைய 2100 இந்த 2100 சீட்டிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சீட்டிங் லென்த்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் லெக் ஸ்பேஸ். முன்னாடி இந்த 2100 லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்ன லெக் ஸ்பேஸாக இருந்தது. இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் லெக் ஸ்பேஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டிரைவர் சீட்டும் நான் காட்டிடுறேன். டிரைவர் சீட்டும் நம்ம நல்ல பெரிய டிரைவிங் சீட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் டிரைவிங் சீட்டில் நான் உட்காந்துருக்கிறேன். நான் உட்காந்துருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு பாருங்கள், எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. ஸோ விச் மீன்ஸ் வாட் அப்படின்னாக்கா, என்னோட இன்னும் ஃபேட்டியாக இருக்கிற பர்சனோ இல்லை என்னோட இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கிற ஆளு கூட இந்த ஃப்ரண்ட் சீட்டில் வந்து தாராளமாக உட்காந்து ஃப்ரீயாக அவங்களால ஓட்ட முடியும். அதே அந்த வண்டியில் இருக்க மாதிரியே தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் வரும், ட்ரிப் மீட்டர் வரும், அண்டு ஸ்பீடோ மீட்டர் எவ்வளோன்றது வரும். அண்டு இங்கே உங்களுக்கு கண்ட்ரோலர்ஸ் வரும். மோட் 1, மோட் 2, மோட் 3 சொல்லி இல்லை 3 மோட் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெசார்ட் சவுண்ட் வரும். விச் மீன் வண்டி வந்து ரிவர்ஸ் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை தாண்டி இண்டிகேட்டர்ஸ், லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ரைட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அண்டு ஹை பீம், லோ பீம் இருக்குது. ஸோ இந்த ஹை பீம் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த நைட் டைமில் லைட் இல்லாத இடத்துல நீங்கள் போனீங்கன்னா கூட நல்ல ஒரு பிரைட்டான ஒரு விசிபிலிட்டி ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இந்த லைட் உங்களுக்கு தாராளமாக தரும். நல்ல LED, நல்ல ஓவலாக நல்லா க்யூட்டாக இருக்கிற இந்த ஹெட்லைட் வந்து இந்த வண்டிக்கு இன்னும் ஒரு அழகை இந்த வண்டி உங்களுக்கு சேர்க்கும். ஸோ இதுக்கு அடுத்து இந்த வண்டியில் வந்து ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எங்கே இருக்குன்னாக்கா, நம்ம பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடியே இந்த பூட் ஸ்பேஸ் வரும். ஜஸ்ட்டு பூட் ஸ்பேஸ்க்கு நம்ம ஒரு லாக் கொடுக்குறோம். இந்த லாக் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் வருது. நல்லா பாருங்கள், நல்லா எவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ். ஒரு ஃபேமிலிக்கு இந்த பூட் ஸ்பேஸ் இஸ் மோர் இனஃப். அவங்க ஒரு மாதத்துக்கு அவங்க மளிகை சாமான் வாங்கினாலும் சரி, இல்லை வெளில போய்ட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கினாலும் சரி, அவங்க எங்கேயாவது அவுட்டிங் போகணுன்னு நினச்சாலும் சரி, அவங்களோட பொருள் எல்லாம் அழகாக இதிலே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். 2 வீலரில் போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க பொருளையும் எடுத்துகிட்டு போகணும், அவங்களும் சேஃபாக போகணுன்னும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த வெஹிக்கிளை பாருங்கள், நம்ம இதுக்குன்னு, அதாவது லக்கேஜுக்குன்னே நம்ம வந்து ஒரு தனி ஸ்பேஸே நம்ம கொடுத்துருக்கோம். முன்னாடி இருந்ததை விட இது இன்னும் நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ஒரு சின்னதாக ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சூட் ஆகும். அதாவது 2 in 1 மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்கள் கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய பர்சனல் திங்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஒய்ஃபை இல்லை உங்கள் கிட்ட இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போகணும், ஒரு சினிமாவுக்கு போகணும், இல்லை ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படி நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்கனாக்கா, 2 வீலரில் 3 பேர் போகிறத விட இந்த வண்டியில் நீங்கள் சௌரியமாக 3 பேர் ரிலாக்ஸாக உங்களால் இதில் போக முடியும். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம இந்த வண்டியோடைய
டீடைல்ஸ் பார்த்தோம். இப்போ டெக்னிக்கல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியில் நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா LFP லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி போட்டிருக்கோம். முன்னாடி இருந்ததை விட இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய பேட்டரி ஸ்பேஸ் இருக்குது. இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா 160லேருந்து 180 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் கொடுக்கும். முன்னாடி நம்ம சொன்னது வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருந்தது. பெரிய சீட்டிங் ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தது. இதில் சீட்டிங் ஸ்பேஸும் பெருசு பற்றிருக்கும், ரேஞ்சும் அதிகம் பற்றிருக்கும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 180 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபுல் சார்ஜில் போகலாம். ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 hours டைம் எடுக்கும் உங்களுக்கு. நம்ம முன்னாடி 2100 பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் வந்து சூப்பர் எக்ஸல் 1500. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் பர்பஸுக்காகவே யூஸ் பண்ணுற வெஹிக்கிள். நீங்கள் இப்போ வண்டியை பார்க்கும்போதே தெரியும், நல்லா ஹெவியான ஒரு வெஹிக்கிளாக இருக்குன்னு தெரியும். ஏன் நம்ம இவ்வளோ ஹெவியாக கொடுக்குறோன்னா ஹெவி டியூட்டியாக இருக்கணும் அண்ட் ஸ்ட்ராங்கான வெஹிக்கிளாக இது இருக்கணுன்றதுக்காக நம்ம இது தரோம். இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அண்ட் டயர்ஸ் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்கான ஹெவியான டயர்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் லைட்டு கூட பாருங்களேன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் இருட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி கமர்ஷியல் பீப்புள்ஸு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறவங்கள வந்து அவங்களுக்கு பெருசாக லைட் ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இவங்க இந்த வெஹிக்கிள் வந்து சூப்பராக ஓட்டிட்டு போகலாம். அண்ட் நீங்கள் டிஸ்பிளே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்றது வரும், பேட்டரியோட பர்சன்டேஜ் வரும், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னு வரும், என்ன மோடில் இருக்குது. இப்போ பார்க்கிங் மோடில் இருக்குது. பார்க்கிங் மோடில் ரிலீஸ் பண்ணி நம்ம பிரேக் ஓட்டி அழுத்தி விட்டாலே இது பார்க்கிங் மோட்லேருந்து வந்துடும். இது ஆர்னா ரிவர்ஸ். இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் மட்டும் போகிறது இல்லை, நீங்கள் உட்காந்தபடியே ரிவர்ஸும் போகலாம். ஸோ இந்த வண்டியில் இருக்க மெயினான இது வந்து லோடிங் ஸ்பேஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லோடிங் ஸ்பேஸ் நம்ம தரோம். உங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய லோடிங் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இதில் உங்களுக்கு உங்களுடைய மீடியம் சைஸ் பிஸ்னஸ் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணலாம். ஒரு டீ ஷாப் வைக்கணுமா நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஒரு பிரியாணி ஷாப் வைக்கணுமா நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு இல்லை ஒரு டீ ஷாப்பு, ஒரு கடை, ஒரு ஜென்ரலாக இருக்க ஒரு கடையில் அவங்களுடைய பொருளை இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போவோ இல்லை அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கோ அவங்க ரெண்டல் யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை விட இது உங்களுக்கு ரொம்ப மலிவாகவே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நீங்கள் ஒன் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும், உங்கள் கஸ்டமருக்கோ இல்லை உங்கள் ப்ராடக்ட்டோ ஆன் டைமுக்கு போய் அந்த டெஸ்டினேஷனை போய் கரெக்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் பின்னாடி மட்டும் தானே சொன்னேன், பின்னாடி மட்டும் இல்லைங்க, முன்னாடியே நம்ம ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸோ முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது பொருள் வச்சு போடணும், பின்னாடி வச்சு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அது நான் எங்கே வச்சு எடுத்துகிட்டு போகிறதுனா நீங்கள் தாராளமாக முன்னாடி வச்சு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு இடத்துலையுமே லெக் எக்ஸ்டெண்டர் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் காலை அழகாக சௌரியமாக நீங்கள் வச்சு போகலாம். காலை எந்த பொசிஷனில் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி வச்சுக்கலாம், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறீங்கனாக்கா இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் முன்னாடி லோடே வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் சௌரியமாக சாஞ்சி உட்காந்தபடி நீங்கள் தாராளமாக போகலாம். இந்த வெஹிக்கிளோடைய ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு டாப் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இது வந்து ஒரு நாட் ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள். ஒரு அப்டேட் மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த வெஹிக்கிள் சீக்கிரமாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்லையும் வரும். ஸோ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு எப்போ எந்த நேரத்தில் இந்த வெஹிக்கிள் வரும், எப்போ ரெஜிஸ்டர் வரும், அதுக்கு என்ன ப்ரைஸ் வரும், என்னென்ன ப்ராசஸ்ன்றதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம்.